நடிகைகளை கோலிவுட்ல காமிக்காத ரீசன் என்ன? எதுக்காக தமிழ் நடிகைகளை இக்னோர் பண்றாங்க அப்படிங்கிற இந்த டாபிக் தான் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இன்ஸ்டாகிராம்ல அதோட பவர்ல நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, முதல்ல இப்படி நடிக்க வச்சாங்க, நம்ம யாரும் கேட்கல, ஆனா இப்ப என்ன ஒரே மாதிரி மலையாள ஆக்ட்ரஸாவே காமிக்கிறீங்க, எதற்கு கருப்பு நடிகைகளை பின்னாடியே நிக்க வைக்கிறீங்க, என்ன ரீசன்? இதுல வேற மாரி செல்வராஜ் வேற சொல்லியிருப்பாங்க, ஒரு மாற்றுத்திறனாளியை கூட்டிட்டு வந்து நடிக்க வைக்க முடியாது, ஏன்னா அவர் அப்படி நடிக்க வைக்கிறது கஷ்டம், அதனால நல்லா இருக்கவங்கள மாற்றுத்திறனாளி மாதிரி மாத்தி நடிக்க வைக்கிற மாதிரி கருப்பு நடிகைகளை கூட்ட வந்து நடிக்க முடியாது, அவங்களுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சுதான் நடிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சொன்னது சமூக வலைத்தளங்கள்ல பல தரப்பினராலும் எதிர்க்கப்பட்டுச்சு. என்னதான் பைசன் படம் நல்லா இருந்தாலும் கேஸ்டுக்காக கீழ் ஜாதி மேல் ஜாதி பார்க்க கூடாதுன்னு அப்படின்னு சண்டை போட்டாலும் இவரே கருப்பு நடிகைகளை எடுக்காம, அதுவும் ஸ்பெசிபிக்கா தமிழ் நடிகைகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணாம ஒன் அண்ட் ஒன்லி வெள்ளையா இருக்கிற நடிகைகளுக்கு கருப்பு பெயிண்ட் போட்டுதான் காமிப்பா அப்படிங்கிற பேசுறது என்ன மாதிரி ஒரு நியாயமா இருக்கும் அப்படிங்கறத எல்லாருமே கேட்கறாங்க. சரி, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்ஸ்டாகிராம்ல என்ன போகுது, வேற என்ன இஷ்யூ போகுது அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பைசன் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இதுலயும் மாரி செல்வராஜ் எப்படியாவது கேஸ்ட் பத்தி தான் பேச போறாரு அப்படின்னு பார்த்தவங்களுக்கு எல்லாருமே சொன்னது என்னன்னா, அந்த படம் நல்லா இருக்கு, ஆனா ஒரு சில தரப்பினருக்கு இது பிடிக்கலதான். ஆனா எல்லாரும் சொன்ன காமனான விஷயம் அந்த கருப்பு நடிகை அப்படிங்கிற இந்த டேக் தான். சின்ன திரையில பாத்தீங்கன்னா எத்தனையோ கருப்பு நடிகைகள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் கொடுத்து அவங்களும் நடிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஆனா வெள்ளித்திரையில பார்க்கும்போது இவங்க யாருமே ஜொலிக்க முடியாது. பொதுவாகவே சீரியல்ல நடிக்கிறவங்க கண்டிப்பா சினிமாக்குள்ளேயே வந்துருவாங்க. ஆனா கருப்பு நடிகைகள் சீரியல்ல இருக்கும் போது சினிமால வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதையும் தாண்டி பல பேர் கமெண்ட் இப்ப என்ன போடுறாங்கன்னா, ஏன் தமிழ்ல யாருமே அழகாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வேற பழைய ஆக்டர்ஸோட வீடியோல வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி தமிழ் நடிகைகளுக்கு ஒரு சாபம் இருக்கு, அவங்களால என்னைக்குமே நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்ப ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கருப்பு நடிகர்களை எதுக்காக நடிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு கருப்பு நடிகர்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, ரஜினிகாந்த்ல இருந்து பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் கருப்பு நடிகர்களை எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள எழல. இப்ப பாரு, ஃபேர் அண்ட் லவ்லி விளம்பரத்துல வெள்ளையா இருக்கிற நடிகைகளையே காமிக்கணும், வெள்ளையா இருக்கிற நடிகைகள் இன்னும் எப்படி வெள்ளையாகிறாங்க அப்படின்னு காட்டுறவங்க ஏன் அது கருப்பு நிறுத்தவங்க கிட்டே ப்ரமோஷன் பண்றாங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. நம்ம நாட்டுல பார்க்கும்போது கேஸ்ட் வச்சு அதிகமா பிரச்சனை நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மறைமுகமா இருக்கிற பிரச்சனையே இந்த நிறவெறி தான். இந்த நிறவெறி அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். சினிமால அதை ரொம்ப பிரதிபலிக்கிறாங்க. ஒரு கருப்பு நிற பெண்ணா நான் ஃபீல் பண்றேன். நீங்க இந்த வீடியோ நினைச்சு என்ன ஃபீல் பண்ணீங்க? பைசன்ல நிஜமாவே நான் சொன்னது உண்மைதானா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.